அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டின் முக்கிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி நடைபெற்றது. இந்த சனி பயிற்சியில் ரிஷபராசிக்காரருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பயிற்சி நடைபெற்றது. மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 மணிக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில் இருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகியிருக்காரு. சனி பகவானின் இந்த பயிற்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படலாம். இந்த சனி பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சனி பயிற்சியால் ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த சனியானது உங்களுக்கு 11வது பாவம், உபஜயஸ்தானம், லாபஸ்தானம். லாபத்தில் சனி இருப்பதால் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சாதிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்தினால் பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட் இருக்கும். தேவையில்லாமல் பேசி பகையை உண்டாக்கி கொள்வது கூடாது. நண்பர்களுடைய ஆதரவு உண்டாகலாம். எல்லோர் மீதுமே நீங்கள் நல்லவர்களாக இல்லையா என்று ஆராய்ச்சி செய்து அதீத அன்பு வைத்து ஏமாந்து போகாமல் இருப்பது நல்லது. தாமரை இலை போன்று தண்ணீர் மேல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். யாருடனும் மனதளவில் ஒட்டி உறவாடி காயப்பட்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு காலகட்டமாக இருக்குது. மந்த நிலை என வாழ்க்கை இது என்கின்ற எண்ணம் எரிச்சல், கோபம் போன்றவற்றை உண்டாக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேவை மனப்பான்மை, ஈகைத்தன்மை அதிகரிக்கும். சனி 5ஆம் இடத்துல பாவத்தை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடியதாக யோகம் உண்டு. பிள்ளைகளால் அதிக கவலை, மன உளைச்சல் பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. இனி பிள்ளைகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். சொத்து வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய வழக்குகளில் சாதகம் ஏற்படலாம். மறைக்கப்பட்ட ரகசியங்கள், மறைக்கப்பட்ட உறவுகள் இருந்தால் அவை வெளியில் தெரிய வாய்ப்பு இல்லை. 9-10க்கு அதிபதியானவர் சனி பகவான். பாக்கியாதிபதி தொழில்ஸ்தானத்துக்கு உரியவர். 11ஆம் இடத்துல பாவத்தில் சனி பகவான் இருப்பதால் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 100க்கும் 90% யோகங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. 12 ராசிகளுமே அதிக யோகத்தை பெற்று ராசியினர் ரிஷபராசி முதன்மையானவர்களாக இருக்கக்கூடியவராக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமான பல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் மேன்மையான ஒரு நிலையுமே கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆத்மகாரனான சூரியன் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பதால் 1ஆம் பாதகமான மேசத்தில் பிறந்தவர்களுக்கு, செவ்வாய் ராசி அதிபதியாகும் 2, 3, 4ஆம் பாதகமான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் இருக்கார். உங்களுடைய நட்சத்திரத்தின்படி சூரியனுக்கு சனி பகை என்றால் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்திற்கு பலன்கள் வழங்கக்கூடியவராக இருக்கார். கார்த்திகை 1ஆம் பாதத்திற்கு சனி பகவான் விரயஸ்தானத்தில், 2, 3, 4ஆம் பாதத்திற்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் செலவையும் அலைச்சலையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு நலிவை உண்டாக்கக்கூடியவராக இருக்கார். இந்த காலகட்டம் 2, 3, 4 பாதத்தில் லாபத்தையும் யோகத்தையும் வழங்கக்கூடியவராக இருக்கார்.
ஆனால் இந்த காலத்தில் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகள், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, தசா புத்திக்கேற்ப இந்த பலன்கள் ஒவ்வொருவருக்குமே சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் விரய ஸ்தானத்தில் விரய சனியின் சங்கட பலன்கள் விலகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். 2, 3, 4ஆம் பாதத்திற்கு இந்த காலத்தில் லாப சனியால் ஏற்படும் பலன்களில் சிறிய தடைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற ஆதாயமும் சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இருந்தால் உங்களுக்கு யோகமான பலன்களும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் நவம்பர் 13, 2026 வரை ராகு லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். நவம்பர் 13, 2026 உங்களுக்கு முதல் ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் நவம்பர் 13, 2026 வரை யோக பலன்கள் அதிகரிக்கலாம். விரய சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. பொருளாதார நிலையில் உங்களுக்கு உயரக்கூடியதாகும். 2, 3, 4ஆம் பாதத்திற்கு உங்களுக்கு நவம்பர் 13, 2026 வரை ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நவம்பர் 13, 2026 முதல் ராகு பாக்கியஸ்தானத்திலும் கேது சகாஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சர்வ கிரகங்கள் லாபத்தை வழங்கக்கூடியதாக, முயற்சியை வெற்றியாக்கக்கூடியதாக, முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், யோகமான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக கிரக நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷப ராசிக்கு மிக நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் தடுமாற்றம் நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக, உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழிலில் நீங்கள் தைரியத்தோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உத்தியோகத்தில் வேலை திறமை பாதிப்பு, உங்களுக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுகின்ற ஒரு நிலை உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கு தகுந்த ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய அன்பு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் அக்கறையோடு பாடுபட வேணும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து சிறப்பு அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானால் உங்களுக்கு பல நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும், சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் சிறப்பான ஒரு லாபத்தை நீங்கள் அடையக்கூடிய வகையிலையும் இருக்குது. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியை பொறுத்தவரை வேலைத்துறையில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடியதாகும். மேலும் உங்களுடைய அலுவலகத்தை புதிய மாற்றங்கள் கொண்டு வரலாம். புதுப்பித்தல்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்தில் கூட மாற்றம் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குது. மேலும் சில செய்திகளை பெறுவது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்குது. உங்களுக்கு உடல் நலம் குறித்து நீங்கள் மிகவும் சொந்தக்காரராக இருப்பீங்க. சிறிது தளர்வு மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் சூழ்நிலைகள் மேம்படக்கூடிய வகையில் சிறந்த எதிர்காலத்திற்கான திட்டமிடலான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.